Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம செல்லூர் லைஃப் ஸ்டைல் கெஸ்ட்ல ஒரு தரமான ஒரு ஆஃபர் லான்ச் பண்ண போறோம். அந்த ஆஃபர் பத்தி சொல்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான கியூட்டான பர்சன் வராரு. அவர்கிட்டயே கேளுங்க. Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம வீடியோட எண்ட்ல தான் சொல்ல போறோம். அதனால வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கரா ஒவ்வொரு பயல ஒவ்வொரு மாதிரி கொலர கொடுக்குறான். தம்பி வாங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. பேசலாம் நல்லா ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா தம்பி. இது பேர் நானே இந்த டவுஸ் ஒன்று எடுக்கும் நினைச்சேன். டவுஸ் பேர் நானே இது டெக்னோ சாக்ஸ் தம்பி, பிராண்டட் டெக்னோ பிராண்டட். டெக்னோ பிராண்ட் தம்பி. டெக்னோ பிராண்ட். இது உங்களுக்கு டெக்னோ பிராண்ட். இப்படி போடுறா டெக்னோ பிராண்ட். தம்பி டெக்னோ பிராண்ட் அது. அப்ப செல்போன் இது வைக்கிறதுனால இல்ல தம்பி. இது சாக்ஸ் ஒரு கிளாத் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காகவே நம்ம ட்ரையல் பண்றாங்க நம்ம ஒரு திருப்பூர்ல. டெக்னோ பிராண்ட் அந்த போன் அந்த ஏட் பண்ணி அப்படியே. அப்படிங்க அப்ப நான் டவுசர் இது போற டவுசர் தப்பாங்க. என்னன்னே நீ பேசுற? சரி அது உள்ள டவுசரே எனக்கு வேணும். டெக்னோ போன் முடிக்காது, டவுசர் முடிக்காது. இந்த பேண்ட் பேர் என்னது? சொல்லுங்க பேண்ட் நல்லா இருக்கு. காட்டு நல்லா இது கூர்கா பேண்ட் பாருங்க. பச்சை கலரா இருந்தா கூர்காவா? தம்பியா அப்ப பிரவுன் கலரா இருந்தா போலீஸ் பேண்டா? தம்பி பச்சை கலர் வெள்ளை ஹாஸ்பிடல் பேண்டா? தம்பி பச்சை கலர்னால கூர்கா கிடையாது. கூர்கா பாடல் மாடல், கூர்கா மாடல். இப்படி உள்ள விட்டு இப்படி மாட்டுறாங்கல்ல. வேலை பாப்பா நடிச்சு பாரு. இப்படி கயர்லாம் போட்டு அப்படி இங்க வந்து தொங்குவாரு. இதானே கோபடாயினே பேண்ட் வேணும். ஒரு சைஸ் என்ன தம்பி? சைஸ்லாம் எனக்கு நான் யாருக்குனால இருப்பேன். பேண்ட் மட்டும் கேட்கணும். அந்த பேண்ட் பேர் எனக்கு தெரியும். பேண்ட் பேர் கூர்கா பேண்ட் தம்பி. காட்டன்ல கூர்கா பேண்ட். ராயல் கிளாத். ஊர்ல சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு கூர்கான்னு தெரியும். இது பேர் ஜமீகான் போடுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஜமீகான் போடுது. இப்படியே மாத்துறாங்க நம்மள. இது பேர் என்ன தம்பி? அது காட்டன் பேண்ட், கூர்கா பேண்டே கிடையாது. அப்படி சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து பேண்ட் தான். என்ன பேண்ட் வேணும் உனக்கு? இந்த ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கலாம். உனக்கு ஜீன்ஸ்ல என்ன பேண்ட் வேணும்? இது பேகி பேண்ட் தெரியுமா? பாத்திருக்கியா? மேகியா? பேகி. நீ முழுகிடுவ. மேகியா? பேகி. ஏய் போகி அதான். பேகி கிடையாது, போகிங் கிடையாது, பேகிடா. கூப்பிடாதீங்க. லைட்டா காது கேட்காது. மேகி. பேகி. போகி. ஏய் ஏன்டா அப்படி ஆடிட்டு இருக்க? எழுதி கம்மி காது லைட்டா கேட்காது. பெத்தாயிரம் என்ன செஞ்சாங்க? தெளிவா சொல்லுங்க. பேண்ட் பேகிடா, மாம் புட்டு. இங்க ஒரு பாக்கெட்லாம் இருக்கு பாரு. பேகி. நீங்க பாவாடை காமிக்கிறீங்க. ஏய் பாவாடை இப்படி கெட்டு வாங்கடா. அதான்டா பாவாடை. இது இப்படி வச்சு இப்படி மாட்டு வாங்கடா. இப்படி மாட்டு நான் என்ன, இப்படி கெட்டு நான் என்ன? பேகின்றீங்க, பாவாடையே காமிக்கிறீங்க. மேகின்றீங்க, போகின்றீங்க, பாவாடைன்றீங்க. கேரளா பக்கம் போயிருக்கா? சபரிமலை சாமியே ஐயப்போ தொலைஞ்சு போச்சுடா. ஒரு காவி கட்டி வெட்டுறவங்களுக்கும் பேகி பேண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. என்ன தொலைஞ்சிச்சு? கம்ப்ளைண்ட் கொடுப்போம். தொடர்ந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பேண்ட் ஐயோ வருஷம் மாசம் இந்த வாரம் இருக்கீங்க சொல்லு தம்பி. சரி நீ பேசுற என்னதான் தெரியுது. பேண்ட் மட்டும் சொல்லுங்க. இது எவ்வளவு ரேட்டு? பேகி தம்பி ரேட்டு கேட்டா நீ வாங்கிடா தம்பி. அசிங்கப்படுத்துறாரு. பேண்டே வேணாம், வாங்க நம்ம அடுத்து சட்டைக்கு போவோம். முக்கரா ஒவ்வொரு பயல ஒவ்வொரு மாதிரி கொலர கொடுக்குறான். தம்பி தம்பி நம்ம வீட்டுல வந்து ஒரு விசேஷம். சூப்பர் தம்பி. மாமா ஒருத்தருக்கு வந்து சட்டை எடுக்கணும். சூப்பர் எடுத்துலாம் தம்பி. வயசு 40. ஒரு 40 சட்டை எடுக்கணும். 40 சட்டையா தம்பி? 40 சட்டை. 40 சட்டையா? ஒரு 40 சட்டை. சூப்பர் தம்பி. எல்லாம் முரட்டு தம்பி. ஒரு நல்ல டிசைனா பார்த்து ஒரு 40 சட்டை தம்பி. நம்ம கிட்ட எல்லா டிசைன் இருக்கு. இங்க இல்லைன்னா கூட நம்ம இன்னொரு ஷாப்ல அங்க ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லையா அவங்க சூப்பரா ரெடி பண்றதுக்கு இடமெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குற இடம் நம்மகிட்ட ஆள் இருக்கு. சரியா? எல்லாத்தையுமே யூடியூப்ல பாத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு தான் நான் கடைக்கே வந்து சூப்பர் தம்பி. சூப்பர் தம்பி. சட்டையெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த தம்பிக்கு ஒரு நல்ல சட்டையா ஒரு 40 சட்டை. 40 சட்டையா? ஒரு 40 சட்டை. சரி தம்பி, ஒரு ஜூஸை குடிச்சுக்கிறீங்க. ஓனருக்கு ஒரு போனை மட்டும் போட்டு வந்துரு. அவர் ரேட்டை குறைச்சு போடுறதுக்காக ஒரு ஓனர் போட முடியாது. ஜூஸ் வேணாம், ஒரு 40 சட்டை. என்ன இசுக்குன்ற? அதே ஒண்ணு இல்ல தம்பி. மில்க் ஷேக்கும் பவன்டாவும் கலந்து ஒரு ஜூஸ் சூப்பரா டேஸ்டா இருக்கு, அருமையா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க தம்பி. சாப்பிட்டு பாருங்க. நான் ஓனருக்கு மட்டும் ஒரு போனை போட்டு வந்துரு. ஒரு போனை போட்டு ஓனரு கேக்குதா?
அந்த மாதிரி நம்ம கடைக்கு தம்பி ஒருத்தர் வந்திருக்காப்ல 40 சட்டை வேணுமா? உங்க வீட்டுல ஃபங்க்ஷனா? எப்படி என்ன ரேட்டு போட்டு கொடுக்க, என்ன மாடல் காமிக்க, என்ன எங்க இருக்கீங்க நீங்க வெளியூர் போயிட்டீங்க? ஆமா. சரி. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்னப்பா நான் பார்த்து நல்ல வியாபாரத்தை பார்க்க மாட்டேன். போறேன் எத்தனை நாள் விட்டிய நம்பி விட்டு போயிருக்கீங்க வந்துடுறேன். ஆமா ஆமா. சரி. கொடுத்துலாம் அதை கொடுத்துலாம். அப்ப அவர்கிட்ட பேசி ரைட்டு. நீங்க என்ன? ஓகே. 10 ரூபாயா குறைக்க? 10 ரூபா தானே? சரி ரைட் ஓகே. அவர் கேட்குற ரேட்ல இருந்து 10 ரூபா குறைச்சு கொடுக்குவா? சரி. சரி. நான் பாத்துக்கிறேன், நம்பி விட்டீங்களா? நான் நீங்க பாருங்க கல்லா நொப்பி வைக்கிறேன் பாருங்க. வாங்க பாத்துலாம். வாங்க. சரி வச்சிருவா. வந்துடு. ஓகே. சரி ரைட். சரி. தம்பி எப்படி இருந்துச்சு தம்பி ஜூஸ்? சரியான டேஸ்ட். சரி தம்பி. ஜூஸ் குடிச்சதே இல்ல. சரி தம்பி. சொல்லுங்க தம்பி, என்ன மாதிரி மாடல் உங்களுக்கு சட்டை எடுத்து கொடுக்க? ஒரு புது மாடல் வந்திருக்கு தம்பி. தம்பி இந்த சட்டை எடுத்து கொடுக்கல போடுறத இதுவே அருமையா இருக்கு தம்பி. நம்ம கடை எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஒரு சட்டை ஒண்ணு இருக்கு அப்படியா தம்பி? அதான் தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம தம்பி யாரும் அனுப்பிருப்பாங்க. இது ஒரு சட்டை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பேக் பிரிண்ட் மாதிரி இருக்கு தம்பி. பேக் பிரிண்ட் பாத்தீங்களா? பேக் பிரிண்ட் அது ஒரு மாடல் அப்படி போகும் தம்பி. அதுக்காக டபுள் பாக்கெட்லாம் இருக்கு தம்பி. டபுள் பாக்கெட் இங்க பாத்தீங்கன்னா வெயிலுக்கு பாக்கெட் இன்னொரு பாக்கெட் போன் வச்சுக்கலாம், காசு வச்சுக்கலாம், போன் வச்சுக்கலாம், காசு வச்சுக்கலாம். வெயிலுக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கு சட்டை தம்பி. அப்படியே இதெல்லாம் போட்டு நீங்க அங்க போனீங்க அப்படியே ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அப்படியே உங்களுக்கு வந்து வேற என்ன மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்க, நம்ம எதுக்குனாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியா தம்பி. 40 சட்டை எடுத்துக்கிறேன். நான் ஒண்ணு மட்டும் சரி எடுத்துக்கிறேன் அப்படியா? இதே மாதிரி 40 சட்டை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருமா? 40 சட்டை தான். இதே மாதிரி 40 சட்டை இந்த இருக்கு. 40 சட்டை போகும் தம்பி. இது ஒரு சட்டை, இதை கூட்டினா கூட 3 சட்டை தான் வரும். 40 சட்டை சொன்னீங்க, 37 சட்டை எடுப்போம். வாங்க இங்க வாங்க. கணக்கு தெரியும். இதை ஒண்ணு போடுங்க. 36 சட்டை என்ன இருக்கு? அதை தூக்கி வைனே. என்ன போட்டு 40. அப்ப இது 40 சட்டை. இதான் நான் கேட்டேன். நல்லா இருக்கு, இதை பேக் பண்ணுங்க தம்பி. நீங்க என்ன கேட்டீங்க? ஒரே ஒரு 40 சட்டை தம்பி. நீங்க என்ன கேட்டீங்க? காது கேக்குமா தம்பி? எனக்கு நல்லாவே காது கேட்கும். என்ன கேட்டீங்க? போன வீடியோல எனக்கு காது கேட்காது, இந்த வீடியோ உங்களுக்கு காது கேட்காது. கேக்குங்க. எனக்கு நல்லாவே கேட்கும். என்னன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு 40 சட்டை. ஒரே ஒரு 40 சட்டை. நீ 40 சட்டை கேட்டியா? 40 சைஸ் சட்டைன்னு கேள்றா. அதோட 40 சட்டை வேக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஜூஸ் வேற போட்டு கொடுத்தேன் பாரு. அவன கேட்டா ஜூஸ் நான் கொடுத்தேன் தெரியுமா? கேமரா கீழே கொடுத்துட்டேன். அது ஓடாரா சும்மா வச்சிருக்கேன்டா. 40 சட்டை கட்டிட்டு நேரு ஜூஸா குடிச்சேன். 40 சட்டை கேட்டேன். 40 எடுத்துட்டேன். மடிச்சு கொடுங்க, நான் கிளம்புறேன். தம்பி இங்க ட்ரெஸ் வந்து நான் போட்டுக்கிறதுக்கும் வீட்டுல பீரோ இல்லாதனால இங்க வச்சு உட்கார்ந்துருக்கேன் நானு. சட்டை விக்கிற கிடையாது. நீ கிளம்பு போ. போடா அப்படியே. என்ன நிக்கிற? போக முடியாது. நான் பண்ணுவீங்க, போக முடியாது. ஏய் போடானா போடா. நிக்கிற இது சட்டை வைக்கிற கடை கிடையாது. கிளம்புடா. சட்டை வைக்கிற கடை போர்டு வச்சிருக்கீங்க. ஏய் ஏக்கு மாடி வெளியா. அது சட்டை உனக்கு இல்லடா சட்டை. நீ கிளம்புடா. எனக்கு சட்டை இல்லாம நிறைய வியாபாரம் பண்ணிருக்கியா? எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? நேரியால சம்பவம் ஆயிரும் சட்டையை பத்தி. ஏய் இந்த ஏரியால குழந்தையில இருந்து வளர்ந்த வரைக்கும் எனக்கு பழக்க வழக்க நன்மை என்னடா? குழந்தையில இருந்து வளரு இல்ல கிழமைய கூட கூப்பிட்டு வச்சு வளரு. வீடியோ பாக்குறடா. உன்னை போட்டு தெளிவாடா. பாத்துடா. இந்த சட்டையை பத்தி வேண்டாடா. நீ சட்டை இந்த சட்டையை வச்சு கிளம்புடா. போடா. சட்டை சும்மா கூட வச்சுடா. வேண்டாம்டா எனக்கு. அந்த பையன் இருக்கு வரட்டா. ஒவ்வொரு பயல ஒவ்வொரு மாதிரி கொலரு. ஏய் ஓன வந்துட்டாரே. என்னடா ஸ்டாக் எல்லாம் குறைஞ்சிருக்கு. நானே வராங்க, கடைக்கு வராங்க, சட்டையெல்லாம் எடுக்கிறாங்க, அப்படியே உங்க பேரை சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா சொல்ற? ஆமா
வரேன் பூரா அவங்க பேரை சொல்லிட்டு சட்டை எடுத்துடுறாங்க, கடன் சொல்லிடுறாங்க. நான் இங்கிட்டு போறது என்னை பார்த்து என்ன முட்டா பேமெண்ட் தருவாங்க. நோட் எடுத்து பாருங்க, பூரா கடன்ல வசூல் நிறைய பூரா எம்டியா இருக்கு, பூரா கடன். என்னடா சொல்ற? ஆமா, நோட் எடுத்து பாருங்க, பூராமே கடன். என்னடா சொல்ற? ஆச்சு ஆச்சு ஏத்து ஏத்து என்ன அது எல்லாமே கடன். தம்பி வானே வானே ஒரு நிமிஷம்டா. இந்த அன்னைக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம மாப்பிள்ள வத்தியால அவனுக்கு ஒரு 20-30 சட்டை எடுத்து கொடுத்தோம்ல, ஆமா அதே மாதிரியா அவன் எந்த காசு கொடுத்தானடா? போன் போட்டாலும் எடுக்கவும் மாட்டேன். வாங்கிட்டு போயிருக்காங்க சட்டையா. அதான்டா தெரிஞ்ச ஏரியா இதுல 20 சட்டைக்கு வர காசு கொண்டு போவேன். ஏரிஞ்ச ஏரியால பூரா புலப்பம் நடத்தோம்ல, நண்பையும் பூரா உதவு வாங்கி பார்த்தா நன்மையும் பூரா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, வேறம் தான் கொடுத்துருக்காங்க. சரி விட என்னதான் நண்பன் ஆயிட்டாங்க, பழக்க வழக்கம் ஆயிட்டாங்க. இப்படியே போனீங்கன்னா நான் மண்டையில 3 கோடு. இந்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம் நினைக்கிறேன். உனக்கு சம்பளத்துல இருந்து கூடி போட்டு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுக்கலாமான்னு பாக்குறேன். ஏன் நான் நல்லா இருக்க பிடிக்கல. கடையில இருக்கிறது ஒருத்தனை சரி சொல்லணும்னு நினைச்சேனே. என்னடா ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா டவுன் வரையும் போயிட்டு வந்துருந்தேன். டவுனுக்கு போறா ஏப்ரல் 26 சனிக்கிழமை நமக்கு பிறந்தானே. யாருக்கு பிறந்தாரு? எனக்குதான். உனக்கு பிறந்தாரு? பிறந்த வாழ்த்துக்கடா, எல்லாம் பிறந்த வாழ்த்துக்க சொல்லுங்கப்பா. நன்றி சொன்னாங்க, நன்றி. சரி தம்பி. நான் டவுனுக்கு போயிட்டு சட்டை பேண்ட் எடுக்க போறேன். சட்டை பேண்ட் விற்கிற கடையில வந்து சட்டை பேண்ட் நான் தரண்டா, அண்ணன் தரண்டா உனக்கு. என்னடா எங்கடா போற? அம்மா பையன் ஆயிட்டா கடடா உனக்கு வேணும் சொல்லி நீ பிடிச்சி போடா, காசு ஒன்று தருவாங்கடா. உன் கடையில சட்டை எடுத்தா 800 ரூபாய். எவ்வளோ கடன் வாங்கி போயிருக்காங்க, நானும் கேட்டுட்டா இருக்கேன். 1200 என்ன சட்டை எடுக்கும் 1200 500 யாரா சட்டை கொடுக்க? நீ வேற நான் ஒரு 350 400 கொடுத்துருக்கேன். நீ என்னடா எங்க 350 400 கொடுத்துருக்கேன்? ஏன்னா முட்டையில கொடுத்துருக்கேன், கடன்ல வைக்கிறதுக்கு 350 ரூபாய்க்கே கடன் கேட்கிறாய். 800 ரூபாய்க்கு எங்கடா போறது? நீ வேறடா. அதனால நான் டவுனுக்கு போய் சட்டை எடுத்துட்டு வரேன். ஒரு மணி நேரத்துல நீ மாடா வேலை பார்க்கறீங்கன்னு இப்படி இருந்தா என்னடா செய்யறது? சரி சரி உங்களை தான் நிக்க எடுத்துறேன், விடுங்க கோப்படாங்க. ஓனர் நல்லா இருந்தாண்டா, தொழிலாளி நல்லா இருக்க முடியும். நானும் தொழிலாளியா இருந்து வந்தேன்டா 8 வருஷம் 9 வருஷம் கக்கூஸ் மூட கல்வி விடாம தான்டா வந்துட்டு இருந்தேன். அது ஒண்ணுதான்டா அந்த கடையில வேலை செய்யல, நீ எல்லா வேலையும் பார்க்க விட்டாங்க. சரி சரி மறுபடியும் அந்த வரல. சரி நான் எங்க எடுத்துருமே, நல்ல சட்டையா எடுத்துருமே. பிறந்த நாளுன்றியா என்னமோ பண்ற போல, நல்ல சட்டையா எடுத்துருமே. எதையே கொஞ்சம் வாழ வைங்கடா. மதுரை தான் எங்க அடையாளம், மதுரைக்கு நாங்க தான் அடையாளம். நான் பாக்குறேன் 2 நாளா ஒரு மாதிரி சோர்ந்திங்க மாட்டேங்கிற, நோட்டை வர திருப்பி பாக்குது. ஆமாடா தம்பி, கூட கடன் வாங்கிட்டு ஒவ்வொரு ஆள்டையும் காசு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளும் கடை ஓப்பன் பண்ணிட்டோம், வியாபாரம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலடா தம்பி, ரொம்ப கஷ்டமா இருக்கா தம்பி. விடுங்க, எங்க கடை திறந்துருக்கோம்? மதுரைனா தூங்கா நகரம். நம்ம மதுரைக்காரங்க பாசக்காரங்கனே செல்லூர்ல திறந்துருக்கோம். அதுவும் மதுரையில எங்கிட்ட செல்லூர், அங்கிட்ட குழம்பங்கெல்லாம், அங்கிட்ட ஆலங்குளம், இந்த பனங்காடி, பிபி குளம், மேல தோப்பு கீழே தோப்பு, பையாறு, எல்லா பயிலும் நமக்கு இருக்காங்க. மதுரை பயிலுனாலே மதுரை அண்ணிங்க தம்பிங்க மாமிய மச்சினிங்க தான் எல்லாருமே நமக்கு நம்ம கடையை தேடி வருவாங்க. பயப்படாதீங்க சரிங்களா? அதிர்ஷ்டத்துல அழகர் வர விரைவில் வந்துருவாரு. ஒரே வாரம் 10 நாள் அப்புண்டு ஓடிடும். அடுத்த 10 வாரம் ஆஃபர்ஸா கொடுத்து தள்ளோம்னா மதுரை மக்கள் நமக்கு அப்படி ஆதரவு தருவாங்க. அவங்க ஆதரவு தந்தா அவங்களுக்கு பெரிய நல்லது, அவங்க ஆதரவுனால நமக்கு ரொம்ப நல்லது சரிங்களா? மதுரை மக்களை நம்பி கடை தொடங்கணும், நம்மளை கைவிடாம காப்பாற்றுவாங்க. ஆமாடா தம்பி, நீ சொன்னது மனசுக்கு ஆறுதலா இருக்குடா தம்பி. எனக்கு இனிமே நம்ம செல்லூர்காரங்களையும் இந்த மதுரைக்காரங்களையும் இந்த ஆன்லைன்ல இருக்கிற எல்லாரையும் அவங்க கையை பிடிச்சி என்னை தூக்கி விட்டு வளர விட்டாங்கன்னா சந்தோஷம் தான்டா தம்பி. பயப்படாயி மதுரை மக்கள் ஈஸியா தூக்கி விட்டுருவாங்க. பாத்துக்கலாம்டா. அந்த அழகு மேல பாரத்தை போட்டு அண்ணன் நீ பாடுறா, இனிமே இருக்கவே இருக்க பாட்டு வந்தார வாழ வச்ச ஊரு அப்படின்னு பாட்டை போட்டு என்ஜாய்மெண்ட் ஆரம்பிப்போம் கடை இன்னிலிருந்து. 25ஆம் தேதி ஒரு ஆளுக்கு அனுப்புற கஸ்டமருக்கு, அவங்களுக்கு இங்க வரனாங்க. அனுப்புங்க வீடியோ சொல்லிருந்தோம். ஆமாடா நிறைய சொல்லிருந்தோம். ஆரம்பத்திலே நிறைய பேசியாச்சு, காமெடி பண்ணியாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. நமக்கு ஆதரவு மதுரை மக்கள்லாம் அவங்களுக்கும் தெரிய எல்லாம் சொல்லியாச்சு. பார்த்து இடையில கஸ்டமர் வந்து அவங்க பார்த்து தான் போட்டோம் வீடியோ. நமக்கு ஆதரவு
வந்து பழம்னு சொல்லியாச்சு. ஆமாடா. அவங்களுக்கு நம்ம வந்து ஆஃபர் தரோம்னு ஆரம்பத்துல சொன்னா மறந்துட்டேன். ஆமாடா, நீதான் ஆஃபர் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வேற அங்க தப்பி போய் ஓடிச்சு இந்த வீடியோக்குள்ள. இப்ப அதான் சொல்ல போறேன். அவங்கள போது ஆஃபர் எனக்கு போது சொல்றான், அவன் எனக்கு தெரியும். டைரக்டா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. எங்க ஆஃபர் சொல்லு. மதுரை மக்களே, உங்களுக்காக ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு. அது என்னன்னு கண்டிப்பா தெரியணுமா? தெரியும்டா, தெரியும். கண்டிப்பா தெரியும்டா, கண்டிப்பா தெரியணுமா? மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கோவப்படாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிருங்கப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. குறி வச்சா ஏற விழணும்.